அன்பார்ந்த நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் மதுசூதனன் கலைச்செல்வன். தினமொரு கதை நிகழ்ச்சியில் இன்று உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி கொள்ளுகிறேன். அக்ஷய திருதியை தினம். நாம் எல்லோருமே இறைவனிடம் முடிவற்ற செல்வ வளத்தோடு கூடிய வாழ்க்கையைத்தான் எப்போதும் வேண்டியிருக்கிறோம். நம்மை சுற்றி அர்த்தம் என்று சொன்னாலே பொருள் என்று பொருள்படும் விதமாய், பொருள் எனச் சொல்வது ஒரு சொல்லுக்கு எப்படி பொருளமைந்தால்தான் அதற்கு சிறப்பு கூடுமோ அதுபோலே வாழ்க்கையிலே பொருளற்ற வாழ்க்கைக்கு இவ்வுலகில் இடமில்லை என்ற அளவில் பொருள் சேர்த்தை பற்றியும் அதனுடைய முக்கியத்துவம் கருதியும் அதையும் அறவழியிலே சேர்த்த பொருளாய் இருக்கும்படியாய் பார்த்து கொள்ளச் சொல்லி வள்ளுவத்தேவநாயனார் உலகப் பொதுமறையாம் திருக்குறள் நூலிலே வலியுறுத்துகிறார். பொருளில்லாதவர்க்கு இவ்வுலகம் இல்லை என்பது அவருடைய துணிந்த துணிவாய் இருக்க பார்க்கிறோம். அந்த விதத்தில் நம்மை சுற்றி தேவைப்படும் எல்லா பொருட்களையும் பொருட்செல்வமாகவே நாம் பார்க்கிறோம். அது நிறைந்த ஆயுளாகட்டும், உடலிலே எந்த விதமான குறையும் இல்லாமல் நீடித்திருக்கக்கூடிய தேக ஆரோக்கியமாகட்டும், நமக்கு அன்றாட தேவைகளாக விளங்கும் உண்டி உடை உறைவிடமாகட்டும், எல்லாவற்றையும் நாம் பொருளின் வடிவமாகத்தான் பார்க்கிறோம். அதனால்தான் பொருளுக்கென்றே பல்வேறு தெய்வ வழிபாடுகளையும் முன்னிறுத்தி எந்த குறையும் இல்லாமல் நீங்காத செல்வம் நிறைந்திருக்கும்படியாக இறைவனிடம் வேண்டி கேட்டுக்கொள்ளும் வழக்கம் தொன்று தொட்டு இங்கே எல்லா சம்பிரதாயத்தைச் சேர்ந்தவர்களிடமும் எல்லா மதத்தை சேர்ந்தவர்களிடமும் நீடித்து வரும் வழியை பார்க்கிறோம். அந்த விதத்தில் அக்ஷய திருதியை என்று ஒரு விரத தினத்தை நம்முடைய பாரம்பரிய நாட்காட்டியிலே அமைத்து அதன் வெளிப்பாடாய் வீட்டிலே செல்வம் தழைத்திருக்கும்படியான வேண்டுதல்களை முன்வைக்கக்கூடிய தினமாய் அதை நாம் கொண்டாடி வருகிறோம். அக்ஷயம், க்ஷயம் என்று சொன்னால் தேய்ந்து போவது அல்லது முடிந்து போவது என்று பொருள். அக்ஷயம் என்று சொல்லும்போது முடிவில்லாததாய், தேய்மானத்திற்கு உள்ளாகாததாய், நீடித்திருக்கக்கூடியதாய் என்று பொருள் கொள்ளப்படுகிறது. அந்த விதத்தில் குறையாது செல்வம் நீடித்து வாழ்வாங்கு வாழ்வதற்கு அடிப்படையான அறவழியிலே சேர்த்த பொருட்செல்வம் நீடித்திருக்கும்படியாய் வேண்டிக் கொள்ளும் அந்த தினத்தை தான் அக்ஷய திருதியை தினம் என்று கொண்டாடுகிறோம். புராண அடிப்படையிலே இந்த தினத்தில்தான் பார்க்கடல் கடையப்பட்டது என்றொரு நம்பிக்கை இங்கே இருக்க பார்க்கிறோம். பார்க்கடலின் அடி ஆழத்திலே நம்முடைய மரணத்தை வெல்லும் சிறப்புடைய அமிர்தம் என்று சொல்லப்படும் ஒரு திரவம் இருப்பதாகவும், அதை நாம் வென்றடைந்து விட்டால் அதனிலிருந்து ஒரு துளியையேனும் நாம் பருகிவிட்டாலும் மரணமற்ற பெருவாழ்வு வாழலாம் என்றும் தேவர்களும் அசுரர்களும் நம்பினார்கள். இதை நடத்தி தரும்படியாய், அதாவது பார்க்கடலின் அடியாழத்திலிருந்து அந்த அமிர்தத்தை சேகரித்து தரும்படியான ஒரு பெரும் பணியை திருமாலிடம் ஒப்புவித்தார் சிவபெருமான். தேவர்கள் ஒரு புறமும் அசுரர்கள் ஒரு புறமுமாக திரண்டு நின்றார்கள். பார்க்கடலிலே மந்தரமலையை மத்தாக நட்டு அதை சுற்றி பிடிக்க வடமாக கயிறாக வாசுகி பாம்பை இறுகப்பற்றி கொண்டார்கள். அதன் வால்பாகத்தை தேவர்களும் தலைபாகத்தை அசுரர்களுமாக பிடித்து கொண்டு அந்த பார்க்கடலை கடைந்து அதன் அடியாழத்திலிருந்து புறப்பட்டு வந்த விஷத்தன்மையெல்லாம் அவர்களை பாதிக்கும் அளவிற்கு முதலில் பாடாய்படுத்தியது. அந்த விஷத்தையெல்லாம் தாங்கும் சக்தி யாரிடமும் இல்லாமல் போனபோது எல்லாம் வல்ல பரம்பொருளாய் சிவபெருமான் தேவர்களின் வேண்டுதலுக்கு இணங்கி திருமாலும் நான்முகனும் வேண்டி கேட்டுக்கொண்டதன்படி அந்த விஷத்தை தான் பானம் செய்து நீலகண்டராக காட்சி கொடுத்தார். அதன் பிறகு தேவர்கள் சிவபெருமானை வேண்டி மறுபடியும் அந்த பணியிலே ஈடுபட்ட போதுதான் அதிலிருந்து அமிர்தமானது புறப்பட்டு வந்ததாம். அந்த அமிர்தத்தோடு செல்வ வளத்தின் குறியீடாய் இருக்கக்கூடிய கற்பகமரம், காமதேனுவாகிற பசுமாடு, உச்சைவசரஸ் என்றழைக்கப்படும் குதிரை, சந்திரன் என்று இத்தனை செல்வங்களும் அதிலிருந்து புறப்பட்டு வந்ததாம். அதை அவரவர்களுக்கு தகுதியாய் கொள்ளும்படியாக சிவபெருமான் நியமிக்க எல்லோரும் செல்வ வளத்தோடு காட்சி தந்தார்களாம். இதேபோல் மகாபாரத பெருங்கதை இந்த தினத்தில்தான் பகீரதன் தவத்தை மெச்சி சிவபெருமானின் ஆணைக்கு இணங்கி கங்கையானவள் தேவலோக வாசத்தை விட்டு பூலோகத்திற்கு இறங்கி வந்தாள் என்றும் கூறப்படுகிறது. நீரின்றி அமையா உலகு என்று கூறுகிறோம். நீர் உயிர் வாழ்க்கைக்கு அடிப்படை ஆதார சக்தியோடு விளங்கும் ஒரு இறைவனளித்த கொடை. பல்வேறு மதங்களும் தண்ணீரை இறைவனுடைய பரிசாக பார்த்து அதற்குரிய மரியாதையை வழங்க வேண்டும் என்று வலியுறுத்துகின்றன. காரணம், பூமியிலே உணவு கூட இல்லாமல் ஏதோ சில நாள் இருந்து விடலாம். ஆனால் விருந்துண்ணவு கூட நமக்கு கொள்ளும்படியாய் அமைய வேண்டுமென்றால் அதற்கு நீர் அடிப்படை ஆதாரமாக அமைகிறது. அந்த நீர்வளத்தின் குறியீடாய் நாம் கருதும்
எல்லா நதிகளிலும் புண்ணிய நதியாய் விளங்கும் கங்கை நதி பகீரதன் செய்த மாதவத்தின் பயனாக அவன் மூதாதையர்களை மீண்டும் எழுப்புவிக்கும் பொருட்டு சிவபெருமானின் ஆணைக்கு இணங்கி தேவலோகத்திலிருந்து குதித்து பூமியை நோக்கி வந்து சேர்ந்தாள். வந்தவள் ஆணவ செருக்கோடு என்னை தேவலோகத்திலிருந்து கீழிறக்கி விட்டீர்களே என்று கோபத்தோடு பூமியை நோக்கி பாய்ந்து வர உலக உயிர்களெல்லாம் அதிர்ந்தன. எல்லோரும் ஒன்றுபோல் சிவபெருமானிடம் சரணமடைய சிவபெருமான் தம்முடைய ஜடாபாரத்தின் ஒரே ஒரு மயிர்க்கற்றையினாலே ஓடி பாய்ந்து வந்த கங்கையை சிறைப்படுத்தி அவள் கோபாவேசத்தை கட்டுப்படுத்தி ஆணவத்தை சிதைத்து பொங்கி வரும் கங்கையின் வேகத்தை பூமி கொள்ளுமளவிற்கு குறைத்து அவள் பூமியை வந்தடையும்படியாகச் செய்தார். அப்படி வந்த கங்கையின் கரையில்தான் எத்தனை உயிரினங்கள் எத்தனை மரம் செடி கொடிகளெல்லாம் தழைத்தன. இன்றும் பாரத தேசத்தின் பெரும்பகுதி கங்கை நீரைத்தானே ஆதாரமாக கொண்டு ஜீவித்து வருகின்றன. இந்த கங்கை கரையில்தான் பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பாக ஞானியர்களெல்லாம் தோன்றி வேத கருத்துக்களையெல்லாம் ஆராய்ந்து நமக்கு இன்று வரை வரக்கூடிய தனித்துவமான ஞான மரபை வழங்கிச் சென்றிருக்கிறார்கள். அப்படி எல்லா விதத்திலும் வளத்தின் குறியீடான கங்கை நதி நம்மை வந்து அடைந்ததும் இந்த அக்ஷய திருதியை தினத்தில்தான். பரசுராம ஜெயந்தியும் இதே தினத்தில் கொண்டாடப்படுகிறது. காரணம், பரசுராமன் தோன்றியதும் இந்த திருநாளில்தான். தன்னுடைய தந்தையார் சொற்படி கேட்டு தந்தை சொல்லே உயர் மந்திரம் என்ற கருத்தை நமக்கு உபதேசித்த பரசுராமனும் இதே திருநாளில் பிறந்தது தனிச்சிறப்புடையது. அதேபோல் மகாபாரத காலத்திலே பாண்டவர்கள் வனவாசம் மேற்கொண்டிருந்த போது அவர்களிடம் இருந்த அக்ஷய பாத்திரத்தின் சிறப்பை அறிந்து கொண்ட துரியோதனன் அவர்களை சோதிக்கும் பொருட்டு தினந்தோறும் பல்வேறு முனிவர்களையும் அவர்கள் இருக்கும் இடத்தை நோக்கி சென்று அவர்களிடம் உணவு கேட்கும்படியாய் பணித்தான். திரௌபதியினுடைய பக்தியை மெச்சி சூரிய கடவுள் அவளுக்கு ஒரு அக்ஷய பாத்திரத்தை வழங்கியிருந்தார். அந்த பாத்திரத்தின் சிறப்பு, அவர்கள் எத்தகைய கொடிய கானகத்தில் வசித்தாலும் வேண்டுமளவிற்கு அதிலிருந்து அவர்கள் உணவு பதார்த்தங்களை வேண்டி கேட்டுக்கொள்ளலாம். அதன்படி தினந்தோறும் வந்த ரிஷிபுங்கவர்களுக்கு திரௌபதி அந்த அக்ஷய பாத்திரத்தின் உதவியோடு பலவாறும் விருந்து படைத்து வந்தாள். இதை அறிந்து கொண்ட துரியோதனன் ஒரு நாள் கோபத்திற்கு பெயர் போன துர்வாசரையும் அவருடைய சீடர்களையும் பஞ்சபாண்டவர்கள் இருக்கும் இடத்தை நோக்கி செல்லும்படியாய் செய்தான். துர்வாசரும் அங்கே வந்து தமக்கு நெடுந்தூரம் நடந்து வந்த களைப்பால் பசி ஏற்பட்டிருப்பதாகவும் அருகிலிருக்கும் தடாகத்திற்கு சென்று தாம் குளித்து முடித்து வந்தவுடன் உணவு பதார்த்தங்களை தயார் செய்து வைக்கும்படியும் கட்டளையிட்டார். ஆனால் அந்த அக்ஷய பாத்திரத்தை கொடுத்தபோதே சூரியன் சொன்ன விதி, அம்மா, எல்லோருக்கும் உணவு படைத்து முடித்து நீ அதிலிருந்து இறுதியாக உனக்கு வேண்டிய உணவு பதார்த்தங்களை எடுத்துக்கொள். நீ உணவு உட்கொண்ட பிறகு அந்த பாத்திரத்தை தண்ணீரால் சுத்தம் செய்து ஓரமாய் கவிழ்த்து விட வேண்டும். அப்படி கவிழ்த்த பிறகு மறுநாள் உச்சி பொழுதில்தான் அதிலிருந்து நீ வேண்டிய அன்னங்களை பெற்றுக்கொள்ளலாம் என்றொரு விதியை விதித்திருந்தான். அதன்படியே அன்றைய தினமும் திரௌபதி அன்னமிட வேண்டியவர்களுக்கெல்லாம் இட்டு முடித்து தானும் உணவு உண்டு அந்த பாத்திரத்தை தண்ணீரில் சுத்தம் செய்து ஓரமாய் எடுத்து வைத்து விட்டாள். அதன் பிறகுதான் அங்கு வந்த துர்வாசர் தனக்கு உணவிட வேண்டும் என்று கூறிச் சென்றாள். வந்தவரோ கடும் கோபக்காரர். தங்களுடைய நிலைமை அறியாது துர்வாசர் வைத்த அந்த விதியை நினைத்து நொந்து கொண்டாள் திரௌபதி. யாரை சரணடைய முடியும்? கண்ணபெருமானிடத்தே தன்னுடைய நிலையை எடுத்துச் சொல்லி அவரை வேண்டி கேட்டுக்கொண்டாள். அடியார்கள் மனமறிந்து அங்கு வந்து சேர்ந்த கண்ணனோ அந்த பாத்திரத்தை எடுத்து வரும்படியாய் கூறி அந்த பாத்திரத்தின் ஓரத்தில் சரியாக 3 பருக்கை அன்னம் ஒட்டி இருப்பதை பார்த்து அதை தானெடுத்து புஜித்து தன்னுடைய பசி தீர்த்த இந்த அன்னத்தாலே இங்கே வந்திருக்கும் துர்வாசர் முதலிய முனிவர்களுடைய பசியும் தீர்ந்து போகட்டும் என்று கட்டளையிட்டான். இவனுடைய மாயா செயலின் வெளிப்பாடாய் இவன் உண்டு முடித்த அந்த 3 பருக்கை அன்னத்தால் இவர் வயிறு நிரம்பியதோ இல்லையோ துர்வாசர் முதலிய முனிவர்களினுடைய வயிறெல்லாம் நிரம்பியதாம். வந்தவர்கள் தங்கள் வயிறு நிரம்பிய நிலையை எடுத்துச் சொல்லி அங்கிருந்து புறப்பட்டுச் சென்றார்கள். இப்படியோர் அற்புதத்தை கண்ணன் பஞ்சபாண்டவர்களுக்காக நிகழ்த்தியதும் இதே அக்ஷய திருதியை நன்னாளில்தான். மகாலட்சுமி செல்வ வளத்தின் குறியீடான அன்னை தோன்றிய இந்த திருநாளிலே அவளை நோக்கி தவமியற்றி பூஜித்து வழிபாடு செய்பவர்கள் வீட்டிலே அன்னம், மற்றைய ஆதாரப் பொருட்கள், தண்ணீர் முதலியவைகளெல்லாம் நீங்காது நிறைந்திருக்கும் என்று கூறப்படுகிறது. செல்வவளம் சேரக்கூடியதின் அடிப்படை குறியீடாய்
பசுவினுடைய வளமும். மாடு என்று சொன்னாலே அது செல்வத்தை குறிப்பது. அதனால்தான் பசுமாட்டை மாடு என்ற சொல்லால் நாம் விசேஷித்து குறிப்பிட்டழைக்கிறோம். அந்த விதத்தில் பசுவும் குதிரையும் ஆபரணங்களும் ஆடைகளெல்லாம் தொன்று தொட்டு இங்கே செல்வ வளத்தின் குறியீடாய் பார்க்கப்படுவதால் அவைகளெல்லாம் நமக்கு இன்றும் நிலைத்திருக்கும்படியாக ஒரு வேண்டுதலை முன்வைக்கும் தினமாக அட்சய திருதியை தினம் இருக்கிறது. எத்தனை செல்வங்கள் சேர்ந்தால் என்ன, ஆரோக்கியமாகிற செல்வம் இல்லாமல் போய்விட்டால் நாம் சேர்த்து வைத்த செல்வத்தால் என்ன பயன்? உடம்பில் எந்தவிதமான குறைபாடும் ரோகமும் ஏற்படாது. நம்முடைய ஆயுசு பலமாய் இருக்கும்படியாய் இறைவனிடம்தான் நாம் வேண்டிக் கொள்கிறோம். அதற்கு ஆதாரமாகத்தான் தன்வந்திரி கடவுளாக பார்க்கடல் கடைந்தபோது அதிலே மருத்துவத்தின் குறியீடாய் தேக ஆரோக்கியத்தின் சிறப்பை உணர்த்தும் விதமாக தோன்றிய தன்வந்திரி பகவான் அவரும் இந்த திருநாளில் வணக்கத்திற்கு உரியவராக கருதப்படுகிறார். இன்றைய நாளிலே நாம் ஒரு பருக்கை சாதமோ அல்லது ஒரு பிடி உப்பையோ தானமாக கொடுக்கும் போது அது பல்கிப் பெருகும் என்று கூறப்படுகிறது. இந்த திருநாளிலே விரதமாக அனுஷ்டித்து அன்றைய தினம் வழிபாடுகள் செய்பவர்கள் நமக்கு வேண்டும் என்று சேர்த்து வைத்துக் கொள்வதைக் காட்டிலும் நம்மிடம் இருப்பதை இல்லாதவர்களோடு பகிர்ந்து கொள்ளும் போது அதன் வழியே இன்பமும் மனதிலே பெருமகிழ்ச்சியும் அதிகரிக்கிறது. இன்றைய தினத்தில் தங்கமும் வெள்ளியும் வாங்கிச் சேர்த்தால் நம்மிடம் இருப்பது பன்மடங்கு பெருகும் என்று சமீப காலங்களாக ஒரு எண்ணம் இங்கே பரப்பப்படுகிறது. ஆனால் அதைவிட இன்னும் சிறப்பாக ஒருபடி மேலே போய் இல்லாதவர்களோடு நம்மால் ஆன ஏதோ ஒரு எளிமையான பொருளை, அது தின்பண்டங்களாகட்டும் இனிப்பு வகைகளாகட்டும் உப்போ பாலோ பிடி அரிசியோ ஆகட்டும், அதை இல்லாதவர்களோடு பகிர்ந்து கொள்ளும் போது அவர்கள் உள்ளம் குளிரும் போது நிச்சயம் நம் வீட்டில் குடியிருக்கும் தெய்வமும் நம்மை வாழ்த்தி நம்மிடம் அது இன்னும் அதிகரிக்கும்படியாய் செய்யும். நாமே சேர்த்து கொள்வதைக் காட்டிலும் இல்லாதவர்களோடு பகிர்ந்து கொள்ளும் போது அந்த இன்பம் இரட்டிப்பாகிறது. அதனால் இன்றைய தினத்தில் இதை மகிழ்ச்சியோடு கொண்டாட முடியாதவர்களோடு நம்மிடம் இருக்கும் ஆனந்தத்தை பகிர்ந்து கொள்ளும் விதமாய் இல்லாதவர்களுக்கு துணை செய்வதற்கான ஒரு நாளாக இதை கருதி இனிப்பு பண்டங்களையோ அல்லது தின்பண்டங்களையோ அவர்களோடு பகிர்ந்து கொண்டு ஆடை ஆபரணங்களில் சிலவற்றை ஏழை எளியவர்களுக்கு தானமாக கொடுத்து அவர்களுடைய மகிழ்ச்சியை இரட்டிப்பாக்கினால் நிச்சயமாக இறைவன் நம்முடைய மகிழ்ச்சியை இன்னும் பன்மடங்காக மாற்றுவார். இன்றைய தினத்தில் இறைவனை வழிபடுவதற்காக ஒரு காரணமாய்க் கொண்டு இதுவரையில் சேர்த்திருக்கும் செல்வத்திற்கெல்லாம் மறவாது நன்றி சொல்லி அதற்காக வேண்டி இறைவனுக்கு விசேஷமாக சிறப்பாக நன்றி சொல்லி இந்த அளவில் எங்கள் இல்லத்தில் இன்பமும் பெருமகிழ்ச்சியும் குறையாமல் இருக்கும்படியாய் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று வேண்டி கேட்டுக்கொள்ளுதல்தான் இன்றைய தினத்தை வழிபடுவதற்கான மரபாக கொள்ளலாம். இல்லாமை சொல்லி இழிவுபட்டு தாம் பிறரிடத்தே சென்று கேட்பதற்கு நாணி சுதாமா என்றழைக்கப்படும் குச்சேலர் தன்னுடைய ஆத்ம நண்பனான கண்ணனிடம் சென்று தன்னுடைய நிலையை எடுத்துச் சொல்லாமலேயே, தம்முடைய நிலையை அவரிடம் நேரடியாக எடுத்துச் சொல்லாமலேயே குறைகளெல்லாம் தீர்க்கப்பட்ட தினம் இன்றைய தினம்தான். அதனால் இறைவன் நமக்கான தேவை என்ன என்பதை நிச்சயம் அறிவான். அந்த அளவில் போதுமானவற்றை நமக்கு கொடுத்திருக்கிறான் என்ற எண்ணத்தை சம்பாதித்து கொண்டு கொடுத்தவற்றிற்கு நன்றி சொல்வதற்கான தினமாக இந்த தினத்தை கொண்டாடுவோம். அட்சய திருதியை தினத்தினுடைய புராண இதிகாச சிறப்புகளையும் அதை எப்படி நாம் கொண்டாடலாம் என்பதை குறித்தும் இன்றைய நிகழ்ச்சியிலே பார்த்தோம். நாளைய தினம் மீண்டும் ஒரு கதையோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.